இப்போல்லாம் யாருமே அதிகமாக விறகடுப்பில் சமைக்கிறதே இல்லைல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா எல்லாமே விறகடுப்பில் தான் செஞ்சாங்க. சின்ன டீ போடுறதா இருந்தாலும், சும்மா சாதாரணமாக சட்னி தாளிக்கிறதா இருந்தால் கூட விறகு பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் தாளிப்பாங்க. எனக்கு நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 9த்தோ 10த்தோ படிக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்துட்டு சிலிண்டரே வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகிறதுனால அவசரத்தில் சமைக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சிலிண்டருக்கு கேஸ் அடுப்பில் சமைக்க ஆரம்பித்து கேஸ் அடுப்பில் சொகுசு கண்ட அப்புறம் விறகடுப்பை மறந்தாச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா லீவ் டயத்தில் அடிக்கடி விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. ஆனால் நான் சமைக்க ஆரம்பித்த பிறகு விறகடுப்பு அதிகமாக பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி எங்கள் அம்மா மீன் குழம்பு விறகடுப்பில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மீன் குழம்பு விறகடுப்பில் தான் செஞ்சாங்க. சூப்பரான நாட்டு மீன் குழம்பு தான். சிலேப்பி மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு இதெல்லாம் வச்சு இன்றைய டே செம்ம சூப்பராக போணுச்சு. விறகெடுக்கிற சமைச்ச உடனே பழைய நினைவுலாம் வந்துச்சு. அந்த லைஃபே இருந்திருக்கலான்னு தோணுது. ஓகே மக்களே, உங்கள் லைஃப்பில் என்னத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.